அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய லாஜிக்கல் ஷார்ட்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நிஃப்டியோட இன்னைக்கு மார்க்கெட் மொமெண்டம் எப்படி இருந்தது, இந்த மொமெண்டம்ல நம்ம எந்தெந்த விஷயங்களை கவனிச்சு பார்த்தோம், நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொன்ன லெவல்ஸ் எல்லாமே எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா அனலைஸ் பண்ணிடுவோம். ஸோ அடுத்து நாளைக்கான என்ட்ரி டார்கெட்டும் மார்க்கெட் டைரக்ஷன் நாளைக்கு எப்படி இருக்கு, வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத இப்போ இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் சார்ட்ல இருந்து நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு பிளான் பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் அப்படிங்கிறது மார்க்கெட் ஓப்பன் ஆனால இருந்து ப்ரீவியஸ் டே வீடியோஸ் நம்ம சொல்லியிருந்தது 25,040 இருந்து 25,100 வரைக்குமே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோன் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் ஜோனுக்குள்ள மார்க்கெட்ல மேல போற மாதிரி போயிட்டு சடனா கீழே இறங்கிடும். அப்ப வந்து நம்ம இந்த ஃபேக் பிரேக் அவுட் நம்பி ஏமாந்துட கூடாது அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். ஸோ அது இன்னைக்கு எக்ஸாக்டா சூப்பரா நடந்தது. 2 தடவை அதே மாதிரி நடந்தது. நம்ம அந்த விஷயத்தை கவனிச்சு வெயிட் பண்ணி பார்த்ததுனால இந்த பிரேக் அவுட்டுக்கான ப்ராப்ளத்துல நம்ம லாக் ஆகல. பர்டிகுலரா ஃபேக் பிரேக் அவுட்ல நம்ம ஏமாறல. அது ரீசன். ஸோ ஓகே, அது எப்படி எந்த விஷயத்துல நடந்துச்சு அப்படின்னு நம்ம இப்போ பார்த்துருவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே நம்ம ஏன் ஒன் பை ஒன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சார்ட்டை ரீட் பண்ண தெரிஞ்சாதான் டைரக்ஷனை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சார்ட்டை ரீட் பண்ணி டைரக்ஷன் ப்ரெடிக்ட் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் என்ட்ரி எங்க எடுக்கிறது, எது வரைக்கும் டார்கெட் வைக்கலாம் அப்படிங்கிற பிளான் எல்லாம் நம்ம சரியான எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதுக்காக ஸோ ஓகே, இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்த வியூ அப்படிங்கிறது இந்த ஹை பிரேக் அவுட் ஆகணும்னு எதிர்பார்த்துருந்தோம். இந்த ஹை பிரேக் அவுட் ஆகல. இங்க ஆனாலுமே இங்கிருந்து திரும்பவும் கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஸோ இங்கேயும் அதே மாதிரி நடந்துச்சு. அடுத்த கேண்டிலும் இங்க நடந்தது. அட் த சேம் டைம் மறுபடியும் இங்க பிரேக் அவுட் ஆகிற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலோடைய 2 மினிட்ஸ்ல மேல வரைக்கும் போயிட்டு ஓகே அடுத்து மேலதான் போக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டிமேஷனை கொடுக்குது. ஆனா இது நம்ம ஏமாந்து ஓகே மேலதான் போக போகுதுன்னு நினைச்சிட்டு வாங்கியிருந்தோம் அப்படின்னா இங்க நமக்கு ஃபேக் பிரேக் அவுட் ஆகி மறுபடியும் கீழே வந்திருக்கு மார்க்கெட்டு. ஸோ இங்கேயும் நம்ம கவனமா தான் இருந்தோம். ஸோ அதனால இங்கேயும் நம்ம வாங்கல, பை பண்ணல. ஸோ இங்க பை பண்ணணும், அதுக்கான டார்கெட் வந்து நம்ம இங்கேயே புக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒண்ணுமே வெயிட் பண்ணல. மறுபடியும் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ண முடியாம இங்க ஒவ்வொரு தடவையும் ரிவர்சல் ஆகிட்டே இருக்கும்போது நமக்கு கிளியரா தெரியுது மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ஷன் டவுன் சைட்ல போக சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. அந்த சான்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் சான்ஸ் 24,050. ஸோ ப்ரீவியஸ் லோ அப்படிங்கிற லெவல். ஸோ இங்கிருந்து நமக்கு வந்த லோ, இந்த லோவோடைய ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை பிரேக் அவுட் ஆனா அடுத்து ஹை போகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா இங்க போகல அப்படின்னா அடுத்து இங்கிருந்து லோ வரணும் அப்படின்னா இந்த லோ வந்துருது. இங்கிருந்து லோ வந்துச்சு. ஸோ நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மேல ஹை, அதுக்கப்புறம் இங்க வந்து சின்ன லோ அப்படின்னா மறுபடியும் ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம், பார்த்து தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. ஸோ பாருங்க இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிருந்தது அப்படிங்கிறதுனால பெருசா காட்டுறேன். ஓகே, இந்த ட்ரெண்ட் லைனை ஃபார்ம் பண்ணி இப்போ டைரக்ஷன் நம்ம பிளான் பண்ணலாம். ஓகே, இப்போ ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனா அடுத்து டைரக்ஷன்ல மூவ்மெண்ட் இருக்கும். பிரேக் அவுட் ஆகலைன்னா ட்ரெண்ட் லைன்ல ஒவ்வொரு ட்ரெண்ட் ரெசிஸ்டண்டா ரியாக்ட் ஆகி மறுபடியும் கீழே தான் போகும் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடலாம். ஸோ இப்போ இங்கிருந்து நம்ம மார்க்கெட் இங்க ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகும்போது அடுத்து ஒரு சூப்பரான மூவ் போச்சு. இங்கேயும் பாத்தீங்கன்னா இங்கிருந்து கீழே வந்து இந்த ரெசிஸ்டன்ட் ஜோன்ல கீழே போயிட்டு ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ட் ரியாக்ட் ஆகி கீழே தான் வந்துட்டு இருந்தது. நம்ம உங்களுக்கு சொல்லிட்டே இருந்தோம், ப்ரீவியஸ் வீடியோஸும் சொல்லியிருக்கோம். அதே போலதான் இங்க நடக்குது. ஸோ இப்போ நம்ம அடுத்து எதிர்பார்க்கறது இங்கிருந்து இந்த ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் ஆனா 25,50 25,100 அந்த லெவல் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்னதா புல் பேக் வந்து அகைன் 25,100 பிரேக் அவுட் ஆகும்போது மட்டும்தான் நம்ம லாங்கான ஹோல்டிங் அப்படிங்கிற விஷயத்த பண்றது பிளான் சரியா இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிற விஷயம். ஏன்னா இங்க ஃபர்ஸ்ட் டச் பண்ணும்போதே நமக்கு ரிவர்சல் ஆகுதா இல்ல கன்ஃபர்மேஷனா பிரேக் அவுட் ஆகுதாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு புல் பேக் வந்து அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகும்போது தான் நம்ம இந்த விஷயத்த கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதுதான் நம்ம இருக்கிற ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். ஓகே, மறுபடியும் இங்க இருந்து டவுன்ல அதாவது ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிட்டு மேல போனா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். ஆனா இந்த ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ட் ரியாக்ட் ஆகி டவுன்ல போகுது அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்ப இந்த ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ட் ரிவர்சல் ஆகுதா பிரேக் அவுட் ஆகுதாங்கிறது எப்படி கன்ஃபார்ம் பண்றது அப்படின்னா 24,950 25 ரவுண்டா வச்சுக்கோ பிளான் பண்ணிக்கலாம். 26,000 லெவல் பிரேக் அவுட் ஆனா இங்கிருந்து 50 பாயிண்ட் சடனா மேல மூவ் ஆகிற மாதிரி காட்டும். ஏன்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது 25,550 to 600 அப்படிங்கிறதுல. சரி, 25,050 to 60 அப்படிங்கிற லெவல்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருந்தால இந்த லெவல் வந்து
சடனா அப்படி ஒரு ஹை மேல போற மாதிரி காட்டும். அந்த க்ளோசிங்ல அடுத்த கேண்டில் வந்து மறுபடியும் கீழே வருதா இல்ல மேல இந்த லெவல் வரைக்கும் போகுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்பதான் நம்ம அடுத்த இந்த விஷயத்துல கன்ஃபர்மேஷன் எடுக்க முடியும். ஸோ இங்க மார்க்கெட் மேல போகுதுங்கிற உடனே இங்கேயே நம்ம மேல போயிடும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா மறுபடியும் ரிவர்சல்ல வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்க சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இங்க ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் ஆனா 25-100 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் புல் பேக் வந்து அகைன் 25-100 பிரேக் அவுட் ஆகும்போது மட்டும் கால் எடுக்கிறது ரொம்ப சேஃபான விஷயம். ஃபர்ஸ்ட் பிளான். ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ட் ரிவர்சல் ஆனா அங்கிருந்து ப்ரீவியஸ் லோ வரைக்குமே டார்கெட் வச்சுக்கோங்க. இந்த லோ பிரேக் அவுட் ஆகும்போது அடுத்த டார்கெட்டா 24,800 வச்சுக்கலாம். ஏன்னா இந்த லோ வந்து சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா மறுபடியும் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜிக்ஸாக் மூமெண்டம்ல ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ட் ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் தான் ரியாக்ட் ஆகும். ஸோ த ரீசன் ஃபெப்போட கரெக்ஷன் பாயிண்ட் வந்து இப்போ இங்க இருக்குது. நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. ஓகே, ஃபெப்போட கரெக்ஷன் பாயிண்ட் 38% இருக்கு. ஸோ 24,818 to 900 அப்படின்ற இந்த லெவல்ல சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா மறுபடியும் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்த லெவல் சப்போர்ட் எடுத்து மேல போகுதா இல்ல சப்போர்ட் பிரேக் அவுட் ஆகி டவுன்ல வருதா அப்படிங்கிறத கன்ஃபர்மேட் ரொம்ப கிளியரா வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ நம்ம இந்த பிளான்ல மார்க்கெட் நடக்கும் போதே அப்டேட் கொடுப்போம். ஸோ அந்த விஷயங்களை டெலிகிராம்ல ஜாயின் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோட ஐடியா மட்டும்தான். இந்த ஐடியாவை உங்க ஐடியாவோட கம்பேர் பண்ணி ஒரு சேஃபான என்ட்ரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கன்ஃபியூஷன் எதுவும் இருக்கு, வேற டவுட்ஸ் எதுவும் தேவைன்னா ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.